Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. மல்லி 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 மல்லி. இந்த வாரம் நம்ம மல்லி ஹாஸ்பிட்டல்லேருந்து சரியாகி வீட்டுக்கு வந்துட்டாங்க. ரொம்பவே ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்குது. வீட்டுக்கு வரும்போதே என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அக்ரிமெண்ட் போட்டு வந்தப்பயே பல சடங்கு சம்பிரதாயம்லாம் இருந்தது, இப்போ லைசன்ஸோட வரேன், ஸோ எல்லாமே முதலேருந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போதும் பொண்ணு ரஞ்சிதம் எல்லாத்தையும் பயங்கரமாக வெறுப்பேற்றிட்டு தான் உள்ளே வராங்க. இடையில வேற இந்த நாகு அப்போவே ஒரு பிட்டு போட்டிருக்கோம் விஜய் கிட்ட. ஸோ விஜயை சமாளித்து திருப்பி ஊருக்கு போகாமல் இந்த வீட்டிலே இருக்கிற மாதிரி செட்டப் பண்ணி உள்ளே வந்திருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நாகுவும் இந்த வீட்டில் தான் இருப்பாங்க. ஸோ இடையில விஜய் மல்லியை பார்த்துக்கிறத பார்க்கும்போது அடடா எவ்வளோ நல்லா இருக்குல்ல. ஸோ விஜய் வேற சொல்லியிருப்பாரு, மல்லி நீ காட்டுற பாசத்தை நான் உனக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஊட்டி விடுறது, ஹேர் ட்ரையர் போடுறது, சாரி ப்ளீட்ஸ் எல்லாம் அப்படியே சரி பண்ணி விடுறதெல்லாம் பார்க்கும்போது செம ரொமான்டிக்காக இருக்கும். பட் இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு வார்த்தை வேற சொல்லுவார், நீ பேஷண்ட், அதனால உன்னை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னார் பார்த்தீங்களா. அங்கே தான் லைட்டாக ஃபீல் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் இந்த காதல் சீக்கிரம் வளர்ந்துரும் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ எனிஹவ் இதே மாதிரி இப்போது நாகுவும் திருவும் ஒன்றுக்கு ஒன்று சலைச்சதே கிடையாது. திரு வேற நாகுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி என்ன ஏது அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. ஸோ இது அதை ஏமாத்த, அது இதை ஏமாத்த அப்படின்னு போயிட்டு தான் இருக்குது. கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ரஞ்சிதம் பயங்கரமான பிளான் பண்ணுறாங்க. கதிரேசனும் கூட சேர்ந்துக்கிறாரு. இந்த மாதிரி இந்த அக்ரிமெண்ட் டாக்குமெண்ட்டை வெளியே எடுத்துட்டா போதும், மல்லி எப்படியாவது மாட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற பிளான் போயிட்டுருக்கு. மல்லி எப்படியாவது இதில் மாட்டி விட்டு திருப்பி ஏதாவது பிரச்சனை பண்ணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சமயத்தில் தான் திருவும் மல்லிக்கு கால் பண்ணுறாங்க. ஒன்னால தான் எனக்கு இப்படி ஆச்சு, அதனால நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. பட் இதெல்லாம் தாண்டி மல்லி விஜய் கூட சேரணும், அதுதான் எங்கள் ஆசை. எனிஹவ் அந்த டாக்குமெண்ட் கிடைக்குமா கிடைக்காதா, அக்ரிமெண்ட் விஷயம் நாகுக்கு தெரிஞ்சிருச்சு. இதை வச்சு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத இந்த வார எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நல்ல புடவையில கரை சோப் போட்டு அலசினாதான் சரியா வரும். மல்லி 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 பாத்து. நீ கவனமா இருக்க மாட்டியா மல்லி? உனக்கு இதே வேலையா போச்சுல? எல்லா நேரமும் நானே காப்பாத்திட்டு இருக்க முடியுமா? அதான் கரெக்டா காப்பாத்திட்டீங்களே. என்னது? ஒவ்வொரு நேரமும் எனக்கு பிரச்சனை வர்றப்போ கடவுள் உங்களை கரெக்டா அனுப்பிச்சு வைக்கிறாரு பாருங்க, அத சொல்றேன். கடவுளுக்கு இதான வேலை? நல்ல ஆளு நீ. நீ கவனமா இருக்கணும் மல்லி. முன்னாடி எல்லாம் இப்படி இருக்க மாட்டியே. உனக்கு இப்ப என்ன ப்ராப்ளம்? வேணா ஒண்ணு பண்ணுவோம், ஒரு 2 கண்ணையும் செக் பண்ணிடுவோமா? கண்ணுல எல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, மனசுல தான் பிரச்சனை விஜய். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. மனசுக்குள்ள நீங்க தான் இருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன நேசிக்கிறது தானே என்னோட பிரச்சனையே. கண்ணுல இல்லனா அது இந்த தர வழுக்கிடுச்சுங்க. வேணா ஒண்ணு பண்ணுவோம், நல்லா ப்ளீச்சிங் பவுடர் போட்டு க்ளீன் பண்ணிடுவோமா? இல்லனா நல்லா சொரன்னு டைல்ஸ் மாத்திடுவோமா? அதெல்லாம் அப்புறம் க்ளீன் பண்ணலாம். இந்த சாரி கரை பிடிச்சிட்டு போகுது, நான் இத க்ளீன் பண்றேன். முதல்ல நீங்க இங்க இருந்து வெளியே போங்க. இந்த ரிஸ்க் எல்லாம் நீ சும்மா எடுக்காத. நான் வேணா உனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன். நீ முதல்ல அந்த டாப்பை திறந்து விடு போ. திறந்து விடு. என்னடா அது, கதவெல்லாம் திறந்து போட்டுட்டு எங்க போனாங்க? ஒருத்தரையும் காணும். எங்க போனா நமக்கு என்ன? கான்ட்ராக்ட் பேப்பர் மாதிரி ஏதாவது ஆதாரம் சிக்குதான்னு பாப்போம். நான் சோப் போட்டு இது எல்லாத்தையும் எடுத்துறேன். போ சீக்கிரம் திறந்து விடு. சீக்கிரம் மல்லி. ஏய் மல்லி, ஏய் மல்லி, ஏய் மல்லி 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 என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் ஷவர் ஆன் பண்ண? ஓ மாமா குளிச்சிட்டு இருக்காரா? அதுக்குள்ள அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை டக்குன்னு தேடி எடுத்துடணும். ஒவ்வொரு நிமிஷத்தையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்புறம் பாத்துக்கலான்னு விட்டா கடைசியில நம்மளே இந்த வீட்டுல இருக்க முடியாது. ஷோ கடவுளே.
விஜய், முதல்ல நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னால நீங்க கேட்ட மாதிரி நடந்துக்க முடியல. குழந்தைக்கு அம்மாவா நடிக்க முடிஞ்சது. ஆனா அம்மாங்கிற வார்த்தையை என்னால வெறுக்க வைக்க முடியல. வெறுக்க வைக்க முடியுங்கிற நம்பிக்கையும் எனக்கு இல்லை. என்னோட தோல்வியை நான் ஒத்துக்கிறேன். நம்ம அக்ரிமெண்ட்ல பேசின மாதிரி நீங்க எனக்கு எந்த பணமும் தர வேண்டாம். இங்க இருந்த வரைக்கும் நீங்க என்ன நல்லா கவனிச்சுக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி விஜய். நான் கிளம்புறேன். அட, மல்லி கைப்பட எழுதின லெட்ரு. எப்படியோ தேட வந்ததுக்கு இதுவாவது கிடைச்சதே. கான்ட்ராக்ட் படி தான் வந்து ஒத்துக்கிட்டியே. எனக்காகவே நீ இதை எழுதிருக்க மல்லி. ரொம்ப தேங்க்ஸ். வந்தா ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்க வேண்டியதான். பகல்ல ரொமான்ஸா? மல்லி, உன்னை காலி பண்ணாம விட மாட்டேன்டி. அது என்னோட மாமா.